திருவண்ணாமலை தன்றாம்பட்டு ரோடு நல்லவன் பாளையத்தில் பார்த்தீங்கன்னா 20க்கு 60 தெற்க பார்த்த மாதிரி புதிய வீடு கட்டி சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம தீரில் நேர்களுக்கு வணக்கங்க. பி கிலோ ஆட்ஸ்லேருந்து முருகேஷ் பேசுகிறேன். வீட்டோட என்ட்ரன்ஸில் ட்ரைனேஜுக்காக உரை இறக்கி சேஃப்டியாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிட் அவுட் ஏரியா வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் சேம்பர் வசதி வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா மொத்தம் 1700 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்ட்டிகோல வந்து கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து இபி யூனிட்டும் மோட்டர் போன ப்ரொவிஷனும் வந்து வச்சிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடி படிக்கட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து யூபிஎஸ் பிளக் பாயிண்ட்டும் ஒரு டேப் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. போர்ட்டிகோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட் வாலில் வந்து ஃபுல்லாகவே வந்து செக்குடு வால் டைல்ஸ் போட்டிருக்காங்க. டபுள் கலரில் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அழுக்கு ஏதோ இருந்துச்சுன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இதே செவராக இருந்துச்சுன்னா ஈஸியாக க்ளீன் பண்ண முடியாதுங்க. டைல்ஸ் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் கதவுக்கு பக்கத்தில் அதே ஹைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் கதவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேக்கு மரத்தில் வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளவர் டிசைன் கொடுத்து ரொம்ப அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லென்த்தியான சைஸில் வந்து 2 கிரானைட் ஸ்டெப்ஸை வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து காத்தோட்டமாக இருக்குங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி மெயின் கதவுக்கு பக்கத்தில் வந்து விண்டோஸ் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க அதே ஹைட்டில். அது மட்டும் இல்லாமல் போர்ட்டிகோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3D ஃபால்ஸ் சீலிங் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லிவிங் ஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் கலருக்கு ஏற்ற மாதிரியே டெக்ஸ்டர் டிசைனில் வந்து வெட்டிஃபை டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பிராண்டட் கம்பெனி ஒயர்ஸ் சுவிட்சஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இபி ட்ரிப்பிங் சுவிட்சஸ் வந்து வச்சிருக்காங்க என்ட்ரன்ஸில். போர்ட்டிகோல மட்டும் இல்லாமல் லிவிங் ஹால்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3D மாடலில் லைட் செட்டிங்கோட ஃபால் சீலிங் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலர் காம்பினேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிக்கான கலர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பெயிண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செலக்டிவான கலர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பிளைவுட் ஒர்க் எதுவும் பண்ணலைங்க. நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா அதை ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிஎஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ் பேஸ்னும் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஓடிஎஸ் சீட்டை வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேங்கர் வச்சிருக்காங்க டவல் மாட்டுறதுக்காக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியன் டைப்பில் வந்து வச்சிருக்காங்க டாய்லெட்டு. சைடில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால் டைல்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சவரி யூனிட்டு, டவல் மாட்டுறதுக்காக ஹேங்கரு, வாட்டர் ஹீட்டர் ஃபிட் பண்ணுறதுக்காக ப்ரொவிஷன் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குங்க. அதாவது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் நீங்கள் பார்க்குறீங்க. மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ஸ்டோரேஜுக்காக செல்ஃப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வென்டிலேஷனுக்காக விண்டோஸும் வச்சிருக்காங்க. ஸ்லைடிங் டைப்பில் யூபிவிசி விண்டோஸ் வச்சிருக்காங்க. ஏசி ஃபிட் பண்ணுறதுக்காக ப்ளக் பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 100% வாஸ்து படி தான் கட்டியிருக்காங்க. சைடு வாலில் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் லைன் வந்து போட்டிருக்காங்க பாக்ஸ் டைப்பில். இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3D ஃபால்ஸ் சீலிங்கில் சென்டரில் வந்து ஹார்டின் வச்சு ரொம்ப அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்லாப் வச்சிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட்ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாஷ் பேஷன் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேச்சுரல் வால் டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் ஹீட்டர் ஃபிட் பண்ணுறதுக்காக ப்ரொவிஷன் வச்சிருக்காங்க. இந்த வீட்டை டைரெக்டாக வந்து பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே புக் பண்ணிக்கோங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீட்டோட பட்ஜெட் எல்லாமே கொடுத்துருக்கோம். பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெகோசியபிள் தாங்க. நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம்ங்க. ரொம்ப அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3D ஃபால் சீலிங் வந்து மேக் பண்ணியிருக்காங்க லைட் செட்டிங்கோட.
இந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிவிசி விண்டோஸ் வச்சிருக்காங்க ஸ்லைடிங் டைப்ல. இந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் மட்டும் டிசைன் மேக் பண்ணியிருக்காங்க. நம்ம கடைசியாக பார்க்கறது இந்த வீட்டோட கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா கிரானைட் டாப்ல சிங்க்கும், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் டாப் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜுக்காக செல்ஃபும், அதுக்கு மேலே வந்து ஸ்லாஃபும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் எதுவும் பண்ணலைங்க. நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். வால் டைல்ஸில் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் கொடுத்து டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஆர்வம் மாற்றுறதுக்காக பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி கம்பெனி டோர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்பேஸில் வென்டிலேஷனோட பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட போர்வெல் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. திங்ஸ் வைக்கிறதுக்காக 2 ஸ்லாஃபும் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் வந்து இந்த இடத்துல வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட விண்டோஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மஸ்கிட்டோ நெட் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. சீலிங்ல பார்த்தீங்கன்னா சேஃப்டியா கிரில் ஒர்க் பண்ணி ஓடிஎஸ் சீட்டும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டெரஸுக்கு போகிறதுக்காக மாடி படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ்ல ஃபிட் பண்ணியிருக்காங்க. கைப்பிடி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்டியில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி டோரும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரெசிடென்சியல் ஏரியா தாங்க. அக்கம் பக்கத்தில் வீடு வந்து கட்டியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து மலை தரிசனம் வந்து ரொம்ப அருமையாக தெரியுதுங்க. பில்லர் வச்சு தாங்க அந்த வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல தெரிவிங்க. வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. எங்ககிட்ட திருவண்ணாமலை சர்க்கிள் 9 ரோட்லையுமே 50க்கு மேற்பட்ட வீடு வந்து சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க. ஃபோன் பண்ணி உங்களோட பட்ஜெட் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடு காமிக்கிறோம். ஹவுசிங் லோன் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா பேங்க்ல வந்து கன்சல்ட் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.